மகாராஜா வாங்க, காலைல கொஞ்ச நேரம் ஆச்சு, ஒரு மழை பெய்யுது, நெல்லு பூரா காயுது. என்ன அறுக்க போறேன் நெல்லு அறுக்க முடியாது. அதான் எந்த தலை, மேல் தலை இருக்குல்ல, கீழ் தலை இருக்குல்ல? சரியா? புரியுதுனா? போன் பண்ணு. நம்ம ரெண்டு பேரும் காசி இருக்குது. நேரம் இந்த மாதிரி தரத்தறிக்க ஓடுறீங்களே, யாரும் உங்களை என்ன சொன்னாங்க? கூத்தவர் சொல்லுங்க. கூத்தவர் லைட் ஓடியா? என்ன பேச்சு? என்ன காரணம்? அந்த ஆண்டவன் உதவியால அமர் செய்ய எழுதினானோ அப்படின்னு கவி ஆண்டவன் புறவான கொள்வேன் சொல்றியா? அவன் எனக்கு எதிரி பெருமையா சொல்றான். கண்ணன் மாதவன் யாதவன் அவனை இல்வா பேசிட்டு அவனை போய் ஆண்டவன் பெருமையா பெருமை பேசுறேன். கூத்தாடி சம்பளம் மட்டும் வாங்காத போ. கூட்டாட போறது கூட பயணம் சேரும். ஊடாட முன்னாடி நிற்போம். குடும்பத்திலே சந்தேகம் என்பது முதல் எதிரி. ஆமா, குடும்பத்துல சந்தேகம் என்பது முதல் எதிரி சந்தேகம் தான். ஆண்கள் மேல் பெண்கள் சந்தேகம் இருக்கிறது, பெண்கள் மேல் ஆண்கள் சந்தேகம் இருக்கிறது. அந்த குடும்பத்தையே கஷ்டப்படுத்துற சந்தேகம். உண்மைதான். நீ சந்தேகப்பட்டியா? ஆமா. ஆண்டவன் அந்த ஆண்டவன் கிடையாது. நான் முதல்ல சொல்லிட்டேன். சொல்லுங்க. நான் சொன்னேன், உள்ளமாகப்பட்டது கடவுள், உருவம் கோவில். சண்டைக்கு போனா கூட நம்ம கிட்ட பலத்தை நம்பிப்போம், அடுத்த சப்போர்ட் நம்பி போவாத. உண்மை இல்லையா? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பலத்தை நம்பி சண்டைக்கு போ. அப்படி யாரு ஆண்டவன்? அந்த ஆண்டவன் யார் தெரியுமா? இந்த உடம்பில் ஓடக்கூடிய 5 பஞ்சபூதங்கள். இந்த 5 பஞ்சபூதத்தை நம்பி, என்னுடைய கை கால நம்பி, உடலில் இருக்கக்கூடிய பலத்தை நம்பி நான் பெற்றியோடு புறப்பட்டு வருகிறேன். ஆனா நீ பேசலாமா? அந்த மாதிரி நீ பேசலாமான்னு கேக்குறேன். இவன் பேசலாம், இவன் பேசலாம், அவன் பேசலாம். ஆனா இவன் பேசலாமா? ஆண்டவனை பத்தி இழுவா பற்றி பேசிவிட்டு அந்த ஆண்டவன் உதவியால நான் அமர் செய்ய போறேன்னு சொன்னாங்க. சொன்னேன் சரியான செவிலே இதை தெளிவா கேட்கணும். ஒரு முறை குலமும் இல்லா என்னை உங்கள் குலத்துள்ளோரில் ஒருவனாக்கி, தேரூரும் அவர் மனைக்கு வளர்ந்த என்னை செம்பொன் மணி முடி சுட்டி வைத்தாய. உலகத்துல இருக்க என்ன பேச தெரியுமா? தாய் தகப்பன் இல்ல தெருதலை. ஏழான ஜாதிக்கு கீழான ஜாதி. ஜாதியில தாழ்க்கப்பட்டவன், ஜாதியில தாழ்க்கப்பட்டவன் பலவேறு பலவிதமா பேசிருக்காங்க. உண்மைதான். ஒரு நாள் தினத்திலே துரோணாச்சாரியாகப்பட்ட என்ன செய்கிறார்? என்ன சொன்னார்? 105 பிள்ளைங்களுக்கு நான் பாடம் கற்பித்துக் கொடுத்தேன். உண்மைதான். பாண்டவர் 5 ராஜாக்களுக்கும் திரிபோதனாதிகளுக்கு 100 பேர்களுக்கும் நான் வில்வித்தை, அதாவது பயிற்சி படிப்பு கற்றுக் கொடுத்தேன். இந்த 105 பிள்ளைகளிலே ஒரே ஒரு மாணவன் தான் சிறந்த மாணவன். நம்ம பள்ளிக்கூடத்து பசங்க கூட பள்ளிக்கூடம் படிக்க போதுங்க. அந்த இடத்துல பள்ளிக்கூடத்துல 100க்கு 100 மார்க் வாங்கி அந்த ஸ்கூல்ல பேரும் பேரோடு பெற்றதான் வெளியே போட வைப்பாங்க. பல நல்லா படிச்சது அப்படின்னு போட வைப்பாங்க. ஏன் வைக்கிறாங்க?
இந்த உலகத்துக்கே பெருமையை தேடி கொடுக்குது பசங்க. அந்த மாதிரி அர்ஜுனன் ஒருவன் தான் மாணாக்கரிலே உயர்ந்தவன். ஆமா. அதனால வில்லரங்க போட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வில்லரங்க போட்டி வைத்தார்கள். நான் என்ன செய்தேன்? நான் கற்பித்த இடமாகப்பட்டது பரசுராமரிடத்திலே பிரம்மாஸ்திர மந்திரம் கற்பித்திருக்கிறேன். பிரம்மாஸ்திர மந்திரம். இந்த மந்திரத்தை ஜெபித்து இந்த உலகம் அழியும் நினைத்தால் உலகம் அழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி சக்தி பட்டது பிரம்மாஸ்திர மந்திரம். அப்போது என்ன செய்தேன்? துரோணாச்சாரியாரே, இந்த அர்ஜுனனுக்கு சமமாய் அங்குதாசாதிபதி கர்ணன் இருக்கிறேன். வில்லரங்க போட்டி யாரு யார பத்தி பேசுகிறாய் அப்படி நான் கட்சித்து நின்றேன் கோபக்குரியத்தோடு. அப்போது பீஷ்மர் அதாவது துரோணாச்சாரியாகப்பட்டவர், ஏ கர்ணா, நீ யாரா? யார் வீட்டு பிள்ளை? இந்த சபையில ராஜா வீட்டு பிள்ளைகளை மட்டும் தான் சொந்தம் உண்டு. உங்க அப்பா யாரு? உங்க அம்மா யாரு? நீ என்னடா ஜாதி? நீ ஏழ்மையான குலத்தில் பிறந்தவனா இல்ல உயர்ந்த குலத்திலே பிறந்தவனா? ஜாதி அதாவது நீ பேசலாமா? சபையை விட்டு வெளியே போ. அந்த இடத்திலே நான் தலை குனிந்து கை கட்டி இந்த உயிரை மாய்த்தி கொள்ளலாமா அப்படி நினைத்தேன். என்ற போது பக்கத்திலே நீ என்ன செய்யலாம் தெரியுமா? இந்த நாட்டை அந்த தேசத்தை உனக்கு முடிசூட்டு பக்கத்தில் நின்று ஏன் கிடையாது கண்ணனுக்கு சொந்தம். இன்று முதல் கொண்டு எங்கள் அண்ணன் கண்ணன் அவருடைய பிறவியில 100 பேர் பிறந்த பத்தி நாங்கள் அவங்க தம்பிமா திருநாட்டில் மகாராஜா தகப்பன் காந்தாரி அம்மையா தாயார் இன்று முதல் கொண்டு கண்ணனுக்கு அங்கு தேசத்தை பட்டம் சூட்டி நீண்ட மணிமுடி கூட தலையை சிறுசில் வைத்து என்னை அழகு பார்த்தாயே. நீ சந்தேகம் நினைக்கலாமா? என்னை உங்கள் குலத்துள்ளோரில் ஒருவனாக்கி தேரூரும் அவர் மனைக்கு வளர்ந்த என்னை செம்பொன் மணிமுடி சுட்டி வைத்தார். கதிர்முடியாய் முத்த போரில் இந்த உயிரை யாரு கழிக்க நீங்குவாயோ? தம்பி திருவதியா, உங்கள் குலத்தில் உள்ளவராக நினைத்து என்னை ஒரு சொந்தமாக்கி அங்கு தேசத்தை பட்டம் சுட்டி என்னை அழகு பார்த்த நீ. ஆனா உனக்கென்று உன் தலைக்கு ஆபத்து வந்தது, உன் தலைக்கு மேல் ஆபத்து வந்தது உண்டாரா? உனக்கென்று ஒரு ஆபத்து வந்தது உண்டாரா? உன்னை விட்டு உயிராகப்பட்டது எனக்கு முன்னாடி போயிடும். சரியா? இந்த உடம்பில் ஓடக்கூடிய சாப்பாடு அனைத்தும் ரத்தம் அனைத்தும் உன்னோடுது. நன்றி மறப்பவர் கிடையாது. இந்த உயிர் உன்னை தவிர மத்தவங்க யாருக்கு கேட்போம்? அந்த பஞ்சபாண்டவர்களை வென்று என் முடி நிலைக்க வைக்க வேண்டாம். ஆமா, அப்படியா? ஆமா, இதை வச்சு போய் வா, போ. அந்த ஆளு இந்த முக்கி முக்கி எடுத்து கொடுக்குறான். இது வெளியே போன மொத்தம் திரும்பி வந்து அம்மா அங்கிட்ட மகத்தை காட்டல. இன்னைக்கு அந்த ஆள் அடுத்த என்ன தும்பல் தும்பல் பலாபலம் கேக்குறேன். ஆமா, பலாபலத்தை கேக்குறேன். பலாபலத்துக்கு தும்பலே இருமலாகும், தும்பலே இருமலாகும். தூர போய் ஆளை காட்டும், தூர போய் ஆளை காட்டும். இளையராஜா கூட்டு மாசி மாதம் போறதுலயே பெண்டு எடுத்துடுறாங்க. போய் ஆளை காட்டும், கண்ணியை கலங்க வைக்கும், கண்ணியை கலங்க வைக்கும், கண்ணியை கலங்க வைக்கும். கன்பாம் காலில யாருக்கு காரியம்? காரியம் கன்பாம் உண்டு. யாருக்கு? பச்சை மறந்து போனா யாரு காரியம்? சொல்றான் எதிரிக்கு. ஓ, அந்த அண்ணனுக்கு. ஆமா, யாரு சொல்றேன்னு எனக்கு தெரியும். பச்சை மறந்து போனா எடுத்து கொடுக்க மாட்டான்.
இந்த நேரத்துக்கு இவ்வளவு ஏய், இந்த நேரத்துக்கு இவ்வளவு அறிவுரை பேசுறியே, வயிற்றுக்கு என்ன சாப்பிட்டு வந்த? தம்பி துரியோதனா, என்று பார்த்தாலும் நீ போய் வா என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான். நீங்க எப்ப பார்த்தாலும் போய் வா என்று ஒரு வார்த்தை உரைத்திருந்தால் கண்டிப்பா வெற்றியோட வந்திருப்பாங்க. போறவங்கள பூரா நீ போன்னு சொன்னா போய்கிட்டே இருக்குது, யாரும் திரும்பி வரல. போறியா? எப்ப போகிறாரு சண்டையிலே திருக்கர்த்தன அனுப்பியா? ஆமா, ஒரே ஒரு ஆளு தான். சரி, வருவது வந்தால் சரியா? மதி அதான் விதியை வரல, மதியால் கூட ஆகா சொல்லிக்கிறாங்க. மனுஷனா பார்த்து போன்னு சொல்லி சத்தா உலகமே தாங்காது, ஒரே நாளைக்கு அழிஞ்சு போயிடும். சரியா? நீதான் சொல்லிட்ட இருக்காக உயிர்னு. ஆமா, போடா போய் போ. எத்தனை செய்தாலும் இந்த உயிர் உனக்காக தான். போயிட்டு அப்படியா? ஒரே ஒரு வார்த்தை, வாங்க. என்ன கேக்குறீங்க? அங்க போயிட்டு அத குடுத்தா நான் வெற்றியோட வந்திருப்பா, இத குடுத்தா திரும்பி போய் போற மாதிரி பண்ணி என்ன கேக்கணுமா இப்ப கேளு. நாலு மூட்டை எடுத்து வச்சுக்கிறோம். ஆமா, என்ன போட கேக்கணுமா, என்ன வேணும் பாத்து உனக்கு என்ன தேவைன்றது இப்ப கேட்டு வாங்கி. தம்பி திருவதனா 48 விசாலம் இருந்த குருசாஸ்திர பூமியிலே ஆமா அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டியாரு. அர்ஜுனுக்கு தேர் ஓட்டி சாட்சாத் எம்பெருமா 32 லட்சம் புரிந்தே கர்ணன். அவன் சாதாரண ஆளா? அவன் தேர்வு உட்கார்ந்து வரான்னு சொன்னா அதான் சொல்லிக்கிறாங்களே, நாமளெல்லாம் அழிச்சு அவன் நெத்தில சாம்பலா பூசிட்டு போறது கங்கணதாரி வந்துக்கிறான். யாரு? யாதவ கண்ணன். சரியா? அவன் சூழ்ச்சியால் ஏதாவது சூதுமார்க்கம் செய்வான். அவனுக்கு சமமாக எனக்கென்று ஒரு தேர் சாரதி ரெடி பண்ணணும், தயார் செய்ய வேண்டும். உனக்கு தேர் சாரதி அவனுக்கு சமமா இருக்கணும். அவனை போல 32 லட்சம் பொருந்திய ஆள் இருக்க வேண்டும். ரொம்ப படித்தவன் இருக்க வேண்டும். லட்ட குண்டி படித்தவன் இருக்க வேண்டும். அப்படியாப்பட்ட ஒரு ஆள் எனக்கு தேர்வு ஓடுறதுக்கு சாரதியா வேணும் எனக்கு. அப்படியா? 32 லட்சம் பொருந்திய ஆள் யார் யாருக்கு? ஏங்க அரவன் ஒண்ணு, மொத்தம் 4 பேர் பாரத்துல. ஆமா இல்லையா? ஆமா, பகவான் ஒண்ணு. ஆமா, பகவான் அந்த கையில எழுதி இருக்கிற மாதிரி அர்ஜுனா ஆசித்தவன். ஆமா, அவன் ஒரு ஆளு. ஆமா, அர்ஜுனன் நாகக்கணி பார்த்தானே அரவன். ஆமா, அவன் ஒருவன். பகவான் அர்ஜுனா அரவன். நமக்கு மாமன் ஜல்லி. ஆமா, 4 பேர் 32. அப்ப 4 பேர்ல இப்ப இருக்கிறவன் யாரு? அர்ஜுனன் எதிரி. பகவான் எதிரி. பகவான் அந்த பக்கத்துல இருக்கான். அர்ஜுனன் எதிரி. எதிரி. அவனை மாத்தி போட்டா வருவானா? இந்த பையன் அர்ஜுனுக்கு பார்த்தானே அரவன், அவன் தான் இன்னைக்கு அவனும் வரமாட்டான். அவன் தான் போட்டான் இன்னைக்கு பலி கொடுத்தாச்சு. இப்ப இருக்கிற ஆளு உங்க மாமா ஜல்லி இருக்கிறாரு. ஆமா, அவர் எப்பேற்பட்ட ஆளு? பரமனையே 3 தடவை கண்ணால பார்த்தான். பரமன் சூத்தே 3 ஆயிரம் பார்த்தாரு. அப்பேற்பட்டவர் போய் இவருக்கு போயிட்டு ரதம் ஓட்ட வாங்க கூட்டா பள்ளி எடுத்து ஒத்துக்குவாரா? பள்ளி எடுத்துருவான். இதுக்கு என்ன பண்றது? எப்படியாவது அவன் காலை பிடிச்சி காலை பிடிச்ச நேரம் பொருள் ஆகிட்டோம். நான் சென்று மாமாவாரிய கல்வி பூபதி அழைத்து அவர் இடத்தை பணியோட கேட்டு அவரை கொண்டு வந்து விடுறேன். பிரகாரம் திரியோதன் தன் மாமனாருக்கு ஜல்லின அழைக்க ஜல்லியன் தருப்பா. பாண்டிச்சேரியை சேர்ந்த விஜயகுமார் ஐயா நமக்காக அனுப்பிடுத்திருக்கார். யாரு? விஜயகுமார். விஜயகுமார் யாரு கூப்பானவர்? முருகப்பெருமான் கூப்பானவர். வடிவேலன் வருவானாடி Bye.
வேற ஆளை தீத்துற போற நான் சாமி வேஷம் ஆடினா ஆ. சாமி வராட்டா கூத்து நல்லா இருக்காது. ஆமா நான் நேச்சுரலா சாமி வேஷம் ஆடி கடிப்பேன் கடிப்பேன். இவன் என்ன பண்ணிட்டா குடிச்சதான் என்ன பிடிக்க வருவாரு. ஆ. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? குடிக்காத என்கிட்ட வர ஆமா. மாட்டான். குடிச்சவன் 2 பேரும் என்ன பிடிச்சி முடிச்சுடுவான். ஆ. நான் கோட்டையில சாமி வேஷம். ஆ. அதனால நான் போகும்போதே ஆ. அவன் குடிச்சிட்டு வரான்னு தெரிஞ்ச போகும்போதே பத்து தலை அவன் அடிச்சுடுவான். அடிக்கிறது ஆமா நான் பார்க்கல அத இப்படியாக ஆ. கண்ணன் அது பிரியோன் தேசாரதியாக மாமனாருக்கு சன்னியாரிக்க ஐயா பரதி நீ மாமழியே
வரமாட்டோம். இன்னைக்கு 3 விட்டு வந்து 3 நாள் ஆகுது. எங்க மந்திரி எங்க சேவை கம்பெனி சொல்றா கம்பெனி பாத்தீங்கன்னா ஒருத்தரு இவர் காப்பாற்றணும் பாத்தீங்கன்னா ஒருத்தரு இவர் காப்பாற்றணும் ஒரு முக்கியமான செய்தி யாரு எப்பேற்பட்ட ஆளு சொல்லு 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 இப்ப நாங்க என்ன செய்யணும் லோன் ஆபீஸ் வந்துடுறா லோன் ஆபீசர் லோன் கட்டியா 3 லட்சம் லோன் போட்டிருந்தேல்ல ஒரு வெறுப்பு நாம தான் எங்களுக்கு பூரா சிரிப்பா அதனால 3 லட்சம் லோன் சேர்த்து ஆயிடுச்சு போங்க ஏதோ ஒண்ணு புச்சக்காரங்க போய் எங்களை புடி என்ன புரியுது லோன் சூப்பர்வைசர் மேனேஜர் வந்துடுறாரா ஃபர்ஸ்ட் நீ வாங்குவீங்கன்னா உங்களுக்கு கட்டிக்கிறேன் இப்ப பூசலாம் மாதிரி நீ ஃபர்ஸ்ட் வாங்கி லோன் வாங்கி எப்படி அடைக்கணும் காலையில பாதி சம்பளம் வாங்க மாட்டேன் 2 லட்சம் ரூபாய் கைக்கு போட்டு அதுக்கு கொண்டாட்டி ஏறி வேலை அக்கௌண்ட் நம்பர் ஏன் இருக்குது குடிமக்கள் முதல்ல காவல் அதுக்கப்புறம் குடிமக்கள் ஆமா ஜீவன காலமும் பாட்டன் முதல் தந்தை அதன் பிறகு இவன் அப்படி என்று தலைமுறையாகவே எங்களிடத்திலே பணியிட வேலை செய்ய முடியாது. அந்த காவல்காரன் நாய் எங்கே? காட்சி பார்த்து முடி தை மாசம் வந்துருச்சு. நாய் இப்ப இதுக்குதான் கண்ட கண்ட கடம்போக்கு பவுடர் கண்ட கண்ட கரும்போக்கு யாரு யார கடந்த ஐயோ
எஸ்பி மகாராஜா ஓ பாலாய போய் நல்ல சமைக்க போடுங்க என்ன கேட்க இருக்கிறாமா அவர் கட்டுறாங்க நல்லா இருக்கட்டு ஆயா சொல்லுது நல்லா இருக்கட்டுப்பா ஆயா சொல்லுது ஐயா, என் பணியை ராஜினாமா செய்து உங்களுக்கு இந்த ஆளை பொன்னாடியை போட்டு இந்த பொன்னாடி அடிக்க போறாரு கை தட்டுறாங்க எல்லாரும் போச்சா போச்சா 5 நாளைக்கு அவங்க வெக்கில போட்டு ஆத்தர அப்படிதான் புரியுது ஆத்தா புடின்னு சொல்லி ஆடுது புடிக்குது யாரு ஆம்பளை ஆத்தா உடம்புல எரியுது இது வந்து இந்த பொம்பளை சாமி இது பொம்பளை தான் புரியுது பொம்பளை சொல்லு அது கலர் நீங்க போட்டாங்க ஆத்தா யார் வந்து கேட்றா எரிதாண்டாலே உடம்புல எரிதாண்டா ஆத்தாவுக்கு ஆத்தாவுக்கு நேரத்தை தள்ளி ஊத்துற புண்ணு கூட ஊத்துற போட அன்றா இங்க வாடா அத்தா வந்தது ஆண் தெய்வமா பெண் தெய்வமா நான் பொம்பளை சாமி உன் பெண்கள் தெய்வமா உன் பேர் என்ன அத்தா நான் படுவாயிரம் நோனிகாம்பாள் ரேணுகாம்பாரா ரேணுகாம்பாள் அத்தா நீ வந்தது சந்தோஷம் உன் எல்லாம் எதுவும் தெரிஞ்சு போச்சு ஒரு சின்ன சந்தேகம் கேள்றா நீ வந்த சந்தோஷம் மக்களுக்கு எப்பொழுது மழை வேணும் கை கட்டுறா தமிழ என்ன பண்ணிட்டு 10 நூறு அத்தா இந்த பாமர மக்கள் வெறும் சாரலா போட்டு பயப்படுறாங்க எப்ப மழை நிறைய வரும் மழை முடியுதா பாரு அத்தா அப்போ நின்னு அத்தா வந்தது சந்தோஷம் சின்னம்மா தண்ணி இருக்குது நீ போடி தண்ணி என்னடா அத்தா குறை வச்சுக்கிட்டா குறை வச்சு உனக்கு என்ன தராங்க குறை வச்சோம் இந்த ஆடி மாசம் பூத்துங்க இந்த மாரியாத்தாளுக்கு படுகட்டுற மாரியாத்தாளுக்கு ஆமாமா குழு ஊத்துனா பூவை ஊத்துறீங்களே அது ஒரு ஏன் அழுவுற இப்போ பச்சை முள்ள இந்த மாரியாத்தாள் படுகட்டுற மாரியாத்தாளுக்கு பெரிய பூவே ஊத்துறீங்க உண்மைதா ஊத்துனா பரவாயில்ல பரவாயில்ல ஐயோ 2 கிலோ வெங்காயத்தை வர வெட்டி போடுறீங்க அந்த ஆத்தா சைடிஷா வச்சு சாப்பிட வேண்டியதான் ஐயோ ஆத்தாளுக்கு சளி பூச்சா நீயா குடும்பம் ஆத்தாளுக்கு இந்த மாட்டு கூவ ஊத்தாதீங்க வேற என்ன படைக்கணும் உனக்கு 10 முறை கூ ஊத்தி ஏமாத்திக்கிறீங்க வேற என்ன வச்சு படைக்கணும் ஆத்தா கேட்கறது போடு என்ன கேளுங்க ஒரு சிக்கன் ரைஸ் ஒரு பீஃப் ரைஸ் ஒரு குஸ்கா அந்த மாதிரி போடுறா அத்தா ஆத்தா மலையாள போற ஆத்தா மலையாள போறீங்க பக்கத்து வீட்டுல போய் ஏன் எடுத்துருவாங்க ஆத்தா ஒரு மாவாரம் போவாங்க கணக்கா ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு நான் செய்யறோம் உங்களுக்கு திருப்பணம் கொடுக்கலான்னு நாங்க சரி எந்த பையனை கொடுங்க நீங்க மலையாளத்துக்கு நல்லா கொஞ்சம் தித்திப்பான நல்ல அருமையான பழமா தான் கொடுக்குறேன் தீ பழமா தான் கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படிதா எந்த பரியாதாலும் ஏத்திட்டியம்மா அப்பா எந்த பரியாதாலும் வச்சு ஏத்திட்டியம்மா
நீ நாகனி செட்டாவாது நான் நேரா வைக்கிறேன் ஆத்தாள் கையில ஏத்துக்க கையில வச்சுக்கிறேன் தொண்ணி காலி பண்ணிட்டு முடிக்கிறேன் இந்த வத்தி குச்சில பாடிய கட்டுறா வத்தி பாடுற ஆத்தாளுக்கு இதெல்லாம் தெரியுமா பெரிய அங்கம் அருணம் அமதி ஆகிரம் ராமோஜம் ஆத்திரம் தேவயம் தேவயம் சிந்து சித்தாரம் அங்கம் சந்தானம் குணகம் குந்தம் கொப்பரம் பல்லவம் பாண்டியம் இப்படி சொல்லுவானே எங்கள் நாட்டின் பெயரோ அது காந்தார தேசம். இந்த காந்தார தேசத்தை இப்படி சொல்ல முடியாது. அவனை 56 தேசத்திலே சிறப்புங்க நாடு என் நாட்டின் பெயரோ அது மாத்திர தேசம். என்ன மாத்திரம் வேணும்? என்ன மாத்திரம் பேரு? ஒரு மாத்திரம் இவனுக்கு எப்ப சமூகம் அப்படி சொல்ல முடியாது. இந்த மாத்திர ரசத்தை தன நகத்தோட பரிமாணம் செய்து வரும்படியான என் அமுதயமோ அது தள்ளியும் ஒன்று சித்தப்பா
அப்படி டெல்லி பூமனை பெருவற்றி நல்ல முறையோடு என் உடன்பட தங்கையை யாருக்கு கொடுத்து இந்த அத்திவ நகரத்தை தானா நகரத்தோடு வழிபாடு செய்து வந்த புத்தரசர்கள் சேர சோழ பாண்டியர் போலவே இருந்த 3 அரசர்கள் வேணும் திருநாட்டில் 1 பாண்டவனன் 2 விதுரவனன் 3 இந்த முத்தரசர்களே இந்த வட்டாயா பாண்டவனனுக்கு தங்கையா விலகக்கூடிய இந்த மத்ரா தேவியை 2 தாரமாக கொடுத்து அப்படி கொடுத்து நல்ல முறையோடு அங்கே காலகத்தில் இருக்க தருவாயிலே அது பார்த்தாயா பாண்டவன் இறந்து விட்டா அதன் முதற்கொண்டு என் தங்கையா உடன் கட்டி ஏறியது அதன் முதற்கொண்டு தங்கைக்கு பிறந்த பிள்ளையாய் பார்த்தாயா குந்தமா தேவியார் வளர்த்து வருகிறார்கள் அவர்களும் எனக்கு தமக்கை முறைதான் அதனால வேண்டி இந்த தினத்திலே எப்படி போக வேண்டும் என்ன தெரியுமா உனக்கு இப்படி நல்ல முறையோடு இந்த வார்த்தையா தங்கை கொடுத்தமே அதில் முதற்கொண்டு தினந்தோறும் எனக்கு என்ன வணக்கம் காலையில் எழுந்து காலைக்கடை முடித்து சிவ பூஜையில் அமர்ந்து வணக்கம் ஆமா அப்படி சிவ பூஜையில் அமர்ந்து இந்த நேத்திரத்தால் ஒரு நாளைக்கு 3 முறை சிவபெருமானை நேத்திரத்தால் கண்ட சீமான் நான் ஒருவனே ஆகும் ஆமாடா அந்த பரமனையே 3 முறை பார்த்த சீமா நானே ஆகும் அப்படி பார்த்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் சுகமாக வாழ்ந்து வருகிறேன் இந்த நேரத்திலே என்ன காரணம் எதற்காக வந்தேன் காரணம் தெரியுமா உனக்கு திருப்பதி முதற்கொண்டு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும்